என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர், அவர் வந்து அவருக்கு இப்போ ஒரு 75 வயசாகும். 75 வயசு முதியவர், கிராமத்தில் புறத்தில் வாழ்ந்தவர், கிராம சூழல்களில் வாழ்ந்தவர். சின்ன வயசுலேருந்தே கிராமத்தை கிணத்துல குளிக்கிறதுலேருந்து அந்த கிராமப்புறங்களில் பிள்ளைகளை கட்டுப்படுத்த மாட்டாங்க இல்லையா, ரொம்ப சுதந்திரமாக விட்டுருவாங்க, எல்லாமே தானே செய்து தானே கற்றுக்கிறவங்க தான். அந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்ந்தவர். அவர் வந்து வாழ்க்கையெல்லாம் அவருடைய எல்லாமே இயற்கையோட கிராமத்து இயற்கை வாழ்வில் கிடைப்பிருக்கிறது எல்லாமே தெரியாதான் செஞ்சார். ஆனால் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்தவர் தானே, இப்போ உயிரோடு தானே இருக்காரு. அப்படின்னா 75 வயசுன்னா ஆங்கிலேயர்கள் வந்து 2 செஞ்சுரி ஆகுது இல்லையா, 17th செஞ்சுரி 16th செஞ்சுரியிலே வந்துட்டாங்க அப்போ இந்தியாவுக்குள்ள இல்லையா. அப்போது ஆதிக்கமாக இருந்தது 18th செஞ்சுரியிலேருந்து தான் நல்ல ஆதிக்கமாக ஆனாங்க. 17th செஞ்சுரியிலலாம் இங்கே வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது இந்த 2 நூற்றாண்டுகளாக வந்து ஆங்கிலேயர்கள் இங்கே தான் இருந்தாங்க. அப்போது அந்த காலங்களில் மெடிசின்ஸ் அப்படிங்கிற புழக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது அவர் இந்த நோவால்ஜின் அப்படிங்கிற மாத்திரையை தான் வந்து அதிகமாக பயன்படுத்திருக்காரு. அவர் சொல்கிறாரு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன்றார். நினைவு தெரிஞ்ச நாளும் இல்லை ஒரு சில வருடங்கள் கழிச்சோம். ஆக மொத்தத்தில் நோவால்ஜின் மாத்திரை இந்தியாவுக்குள்ள புழக்கத்துக்கு வந்த காலங்கள்லேருந்து, ஏன்னா ரொம்ப வயசானவர், சில நேரங்களில் ஞாபகம் வரதில்லை, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக சொல்லிட முடியும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் அவர் அதிகமாக பயன்படுத்தின மருந்து நோவால்ஜின். அப்போது அந்த மருந்து தான் மெடிக்கல் ஷாப்பில் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஏதோ ஒரு முறை டாக்டர் வந்து அவருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, உடம்பு வலி, தலைவலி, காய்ச்சலுக்காக. அதே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்போல்லாம் அவருக்கு பிரச்சனை வருதோ மெடிக்கல் ஷாப்பில் போய் நோவால்ஜின் மாத்திரை வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு தன்னுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ ஒரு வாட்டி அவர் வந்து அந்த யுத்தியை கண்டுபிடிச்சோடனே எப்போல்லாம் அவருக்கு எந்த தொந்தரவு இருந்தாலும் உடனே நோவால்ஜின் மாத்திரை சாப்பிட்ற பழக்கம் வந்து. ஸோ இந்த மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தவருக்கு வந்து இடைப்பட்ட காலங்களில் ஒரு அதாவது வயசு பருவ காலம் 25 வயசுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா காதில் வந்து அவருக்கு காது சரியாக கேட்காம போயிடுச்சு, கேட்குற திறன் வந்து குறைஞ்சிடுச்சு. அதுக்கு அவர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்கும்போது ஃப்ரெண்டோடு சேர்ந்து நாட்டு வெடி வெடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போனோம். எல்லாரும் கோயிலில் திருவிழாவில் இருக்கும்போது ஒரு சின்ன கோயிலுக்கு அறை இருக்குது. அந்த அறைக்குள்ளே நானும் என்னுடைய நண்பனும் அந்த நாட்டு வெடியை திருடி எடுத்துகிட்டு வந்து, அப்போ நாட்டு வெடி தான் அப்போல்லாம், இப்போ இருக்கிற கிராக்கர்ஸ் கிடையாது. அப்போ நாட்டு வெடி மருந்து, அந்த மருந்து மட்டும் எங்களுக்கு களவாடி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஒரு சும்மா விளையாட்டு தானே, குழந்தைங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க, விளையாட்டு இதுவாக இருப்பாங்க. அப்போ நாங்கள் அந்த நாட்டு வெடியை ஒரு போட்டு அதை வந்து பற்ற வச்சிட்டோம். அந்த சட்டிக்குள்ளே போட்டு வெடிக்க வைக்கலான்னு முயற்சி செய்யும்போது அதற்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்ற வச்சு அதில் விரைவு தெரியாது, சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால அது எப்படி வெடிக்கும் அப்படின்னா தெரியல, தவறாக வந்து அதை பயன்படுத்தும் போது டமால் வெடிச்சு அது எகிரி வந்து இவங்க முதுகலை, அதாவது கூட வந்த நண்பன் கீழே படுத்துக்கிட்டாரு, இவர் அந்த பையன் மேலே படுத்துக்கிட்டு இவரோட முதுகலை வந்து அந்த நெருப்பு பட்டு பின்னாடி ஃபுல்லாக பற்றிக்கிச்சு, அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக பற்றிக்கிட்டு பார்த்தோம்னா கதவு வேறு அடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்து கதவு தரணுன்னே அவங்க ஓடி போய் கம்மாக்குள்ளே ஒடிச்சதுக்கப்புறம் பின்னாடி முதுகில் தீக்காயப்பட்டு பெருசாக உப்பி அந்த இது வந்து அந்த கொப்பளம் உப்பி, அதுக்கப்புறம் சிகிச்சை முறையில் அதுக்கும் ஆங்கில மருத்துவம் தான் பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்த காலங்கள் எனக்கு பார்த்து அதெல்லாம் ஆற வச்சுருக்காங்க. ஆனால் அவருடைய காதுக்கு அதுக்கப்புறம் தான் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானம் தான். ஒருவேளை எனக்கு வெடிமருந்துனால, ஏன்னா நமக்கு இப்போ நீங்கள் ஆங்கில மருத்துவம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு தலைவலிக்குது அப்படின்னு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தலைவலிக்குதா மாத்திரை கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு மாத்திரை கொடுப்பாங்க, மாத்திரை கொடுத்து சரியாகாது, மாத்திரையை மாற்றி கொடுப்பாங்க, அதுலேயே சரியாகாது, அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, அதுலேயும் தெரியல, ஒன்றுமே இருக்காது அங்கே பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் என்னைக்காவது சின்ன வயசில் விழுந்தீங்களா அப்படின்ற கொஸ்டினை கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இடைப்பட்ட காலங்களே ஏதாவது விழுந்தீங்களா, உடனே நம்ம சின்ன வயசுக்கு போயிடுவோம். விழுந்தோம் அப்படின்னா எல்லாருமே சின்ன வயசு விழறதுன்றது எல்லா மனித வாழ்க்கையிலும் சகஜம். விழாத எந்த குழந்தையுமே கிடையாது, விழுந்து அடிப்படாத இருக்காது. உடனே ஏதாவது ஒரு நாள் நமக்கு தவறி விழுந்துருக்கும், அது ஞாபகம் ஆமாம் நான் ஒரு 7 வயசில் விழுந்தேன், இல்லை 10 வயசில் விழுந்தேன், இல்லை 15 வயசில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி அது வந்து அன்றைக்கி சரியாகலை, அன்றைக்கி அதை நீங்கள் சரியாக கவனிக்காமல் இருந்தீங்கன்னா அதோடைய பாதிப்பு தான் இன்றைக்கி அப்படின்னு பழியை தூக்கி போட்டுருவாங்க. இப்படித்தான் அவருக்கும் வந்து இந்த ஆங்கில மருத்துவம் காதுடைய செயல்திறன் குறைஞ்சதுமே நீங்கள் இதே மாதிரி தான் அவர் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது நடந்திருக்கும் காதோடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடனே வந்து அவருடைய ஃபோக்கஸ் எங்கே போயிருக்கேன்னா, இந்த வெடிமருந்து வெடிச்சு அதில் அப்படி அதை டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு தடவை வெடிமருந்து வெடிச்சு நார்மல் ஃப்ரீக்வன்சியை விட இதை எக்ஸ்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி உங்கள் காதோடைய செயல்திறனை குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தவறாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹை ஃப்ரீக்வன்சினால இருக்குது, அது இன்றைக்கு இருக்கிற மிஷின் இயந்திர மாதிரியான விஷயங்கள்னால தான் காது செயல்திறன் குறைஞ்சிருக்கு. நாட்டு வெடி மருந்துனாலலாம் கிடையாது. நாட்டு வெடி மருந்துனாலலாம்
செயல்திறன் போயிடும்னா இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறவங்கலாம், வெடிமருந்து பயன்படுத்துகிறவங்கலாம் அவங்க ஒரு தடவை டமால் வெளிச்சாலே போயிட்டு இருக்கணுமே காது. இப்போ இன்னமும் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கன் ஷூட் பண்ணுறவங்க, ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரியான இடத்துக்கள்ல தப்பாக மிஸ்டேக் பண்ணுறது தான் இந்த மாநில மருத்துவ. மில்ல வேலை செய்கிற எல்லாருக்குமே காது பிரச்சனை இருக்கா? ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே காது போயிடுச்சா, அவுட் ஆகிடுச்சா? போய் கேளுங்க. எல்லாத்தையுமே நீங்கள் போய் விசாரிச்சா தானே தெரியும். இவங்க சொல்கிற தத்துவங்கள், இவங்க சொல்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருதா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்திருக்கா? யாராவது ஒருத்தருக்கு நடந்ததை வச்சு தான் இவங்க கதை பேசுவாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய அந்த நோவாலஜின் மாத்திரையோட வீரியம் தான் அவருடைய காது செயல்திறனை உருவாக்கிட்டு, தொடர்ந்து அந்த மாத்திரை சாப்பிட்டு நோவாலஜின் மாத்திரையை சாப்பிட்டு அதோடைய பவர் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம், அதாவது கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 40 வயது காலங்கள் இருக்கும். அதுலேருந்து ஒவ்வொரு பல்லாக அவர் விளையாடு. ஏன் அப்படின்னா, ஒரு நோவாலஜின் மாத்திரை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம். அதாவது அவருடைய உடல் வந்து பலகீனமாக போயிட்டே இருந்தது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கு. உடனே வந்து அந்த நோவாலஜி மாத்திரை தவிர வேறு எதுவும் பெரிதாக மாத்திரை அவர் எடுக்கலை அப்படிங்கிறார். ஏன்னா டாக்டர் கிட்ட அவ்வளோ போக மாட்டேன், உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும் இந்த மருந்து எடுப்பேன், அது இல்லைனா எடுக்க மாட்டேன். நான் அதுக்கப்புறம் நான் எடுத்தது வந்து சித்தா தான். அப்புறம் நோவாலஜியில் நிறுத்திட்டு சித்த மருத்துவத்துக்கு போனேன். அண்ணா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தொடர்ந்து வந்து என்னுடைய பிரச்சனைகளுக்கு வந்து மருந்து சாப்பிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் சாப்பிட்டேன். அப்போ தான் அவங்க வந்து பிரச்சனை சரியாக குணமாகலை. எதுக்காக அவர் போனார்னா, கையில் வந்து கருப்பாச்சு. எப்படின்னா, அந்த நோவாலஜி மாத்திரை சாப்பிட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய நீர்மூலக உறுப்புகளை வந்து நீர்மூலகத்தை கடுமையாக பாதிப்படைய வச்சு. அந்த நோவாலஜியுடைய மாத்திரையோட எஃபெக்ட் என்ன ஆகிடுன்னா, நீர்மூலகம் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் பாதிப்படைஞ்சிருக்கு, நீர்மூலகமே பாதிப்படை. ஸோ அதோடைய வெளிப்பாடு, நீர்மூலகம் பாதிப்படைஞ்சால் தோல் கருமையாக ஆகுன்றது பார்த்தறிதல் முறையில் நாங்கள் பயன்படுத்துறது. தோல் கருப்பு ஆகும். அரிப்புனா காற்று மூலகத்துடைய காற்று மூலகத்தை ஏற்பட டிஸ்டர்பன்ஸ். தோல் கருப்பாகிறதுன்றது நீர்மூலகத்தை ஏற்பட்ட டிஸ்டர்பன்ஸ். அப்போ அவருக்கு நீர்மூலகத்தை ஏற்பட்ட டிஸ்டர்பன்ஸ் தோல் பகுதிகளில் அங்கங்கே கை காலெல்லாம் கருப்பாக இப்படி பேச்சஸ் மாதிரி கருப்பாக இருக்குது. அதற்காக தான் அவர் அண்ணா ஹாஸ்பிட்டல் போனார். சித்த மருந்து தொடர்ந்து 2 வருஷம் சாப்பிட்டு அதில் அந்த மாறவே இல்லை, இன்னும் ஜாஸ்தியாக ஆகுது. அப்போ அவங்க அங்கே எந்த சித்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்றது அவங்களுக்கு சரியாகலை, எதுக்கும் நீங்கள் போய் வந்து சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கோங்க, மரபொழி மருத்துவர்கள் எப்படி இருக்காங்க சுத்தமாக. அதாவது லேப் டெஸ்ட்டுக்கும் சித்த மருத்துவத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. லேப் டெஸ்ட்டோடைய எந்த விதமான வேல்யூஸும் சித்த மருத்துவத்துக்கு ஒத்து வரவே வராது, மருந்து அதோடைய சிகிச்சை முறைக்கு. ஆனாலும் எப்படி கைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், போய் சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க சொல்லி சித்த மருத்துவர் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு அண்ணா ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயம் தான் சுகர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அங்கேயே டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அங்கேயே டெஸ்ட் பண்ணும்போது சுகர் ஹையாக இருந்திருக்கு. அதை காமிச்சிருக்கு. உடனே வந்து சித்த மருத்துவத்தில் சுகர் டெஸ்ட், வாதம் பித்தம் கபம் இதுதான் சித்த மருத்துவத்தோட பேஸ், நோயறிதல் முறை. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க மருந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த சித்த மருத்துவர் லேப் டெஸ்ட்டை வச்சு மருந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு சாப்பிட்ருக்காரு, அப்பவும் குறையில. உடனே சித்த மருத்துவத்தையும் நிறுத்திட்டு இங்கிலீஷ் மெடிசனில் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்காரு. இதுதான் அவருடைய ஹிஸ்ட்ரி. அப்போது இந்த காது குறைபாடு அப்பா அவருக்கு ஆரம்பிச்சது அந்த நோவாலஜின், அதோடைய தொடர்ச்சியாக என்ன ஆயிடுச்சுன்னா, திருப்பி சித்த மருத்துவ மருந்துகள், திருப்பி இங்கிலீஷ் மெடிசன் இதனால அப்படியே பலகீனமாக இருக்குது, பற்கள் பலகீனமாக இருக்குது, தோலில் இந்த கருமை நிறம், காது, இது 3மே நீர்மூலகம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள். நீர்மூலகத்தை பாதிப்பை வெளிப்படுத்துகிற விஷயம். இப்போ அவருடைய நீர்மூலகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதை காட்டி கொடுக்கறதா, நீர்மூலகம் பாதிப்படைஞ்சிருக்குன்ற காட்டி கொடுக்கறதுக்காக தான் தோல் கருமையாக இருக்குது. காது அதுக்கு அடுத்தடுத்து என்ன ஆயிருக்குன்னா, காதுடைய செயல்திறன் இழந்திருக்கு. அதுவுமே நீர்மூலகம் சம்மந்தப்பட்டதான். அதாவது ஒவ்வொரு உறுப்பாக, நீர்மூலகத்தோட ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்கப்பட்டது. முதல்ல நீர்மூலகம் பாதிப்படைஞ்சிருக்கு, அது கையில் தான் அந்த கருமை. அதுக்கப்புறம் கிட்னியை பாதிப்படைய வச்சுருக்கு. அது அந்த காது அப்படிங்கிற கிட்னியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற அவுட்டர் ஆர்கனில் மிக சரியா, ஏன்னா ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்கமடைஞ்சிருக்கோம் இல்லையா. உயிர் சக்தி தாங்கி இருக்கிறது நீர்மூலகம் தானே. அப்போது அந்த உயிர் சக்தி தாங்கி இருக்கிற நீர்மூலகத்துடைய பிரதான உறுப்பு சிறுநீரகம் தான். அப்போ அதோடைய செயல் இழப்பு அப்படிங்கிற காட்டுறது தான் காதோடைய செயல்திறன் குறைஞ்சிருக்கு. அடுத்தது என்ன ஆயிருக்கு, பற்களும் நீர்மூலகம் சம்மந்தப்பட்ட வெளிப்புற உறுப்பு தான். அப்போ படிப்படியாக நீர்மூலகம் உயிர் சக்தி வந்து பலகீனமாயிட்டே இருக்குது. அதனால் பற்கள் எழுது. ஆனாலும் உயிரோடு இருக்கிறாரு. நான் நாடியை பார்த்தேன். ஆனால் நாடியில் வந்து பெருசாக நான் என்னுடைய ஆய்வு நான் எதிர்பார்த்தேன்
உயிர் சக்தி மிக மிக மோசமான கண்டிஷனுக்கு அவங்க போகும். சிகிச்சை கொடுத்தா சரியாகக்கூடிய இடத்துல தான் அவங்க. இது எதனால் அப்படின்னா, இந்த இடத்துல இன்றைக்கு இருக்கிற இந்த 2 தலைமுறைகள் இருந்தால் கண்டிப்பாக இறந்துருப்பாங்க, இல்லை டயாலிசிஸ் செஞ்சுருப்பாங்க. அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சதுன்னா அவருடைய இயற்கை வாழ்வியலும் அவர் சாப்பிட்ட உணவுகள் தான். இயற்கையான உணவுகள், எளிமையான உணவுகள், பசிக்கிற நேரத்தில் உடல் உழைப்பு வழியாக அவர் உணவு எடுத்துக்கிறதும், அவருடைய வாழ்க்கை இரவு நேரங்களில் சீக்கிரம் தூங்குற மாதிரியான லைஃப் ஸ்டைல் அவர் பின்பற்றிருக்காரு. அவர் வாழ்ந்த காலங்கள் எல்லாமே கிணத்துல வாழ்ந்து தலைக்கு டெய்லி தலை குளிச்சேன். இன்றைக்கி தான் இந்த இங்கிலீஷ் மெடிசன், இந்த மெடிசனுக்கு வந்ததுக்கப்புறம் தான், தலையில் இந்த காது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் தலையில் தண்ணி ஊற்றுற ப்ராசஸ் நிறுத்திட்டேன். அப்போது நல்ல ஒரு இயற்கையோட ஒத்து போகிற வாழ்வியல் முறையை வாழ்ந்ததுனால தான் இந்த 75 வயசுலையும் கூட அவரால் இந்த நோவால்ஜின் மாதிரியான மிக மிக மோசமான பவர் வீரியம் மிக்க ரசாயன மருந்துகளை தாங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உடைய சிஸ்டம் இருக்குது. இப்போ இருக்கிற உங்களுக்கு ஒரு தடுப்பூசி போட்ட உடனேவே இறந்து போகிறாங்க. 26 வயசு பையன் இறந்துட்டான் ஹார்ட் அட்டாக். காலேஜ் 21 வயசு காலேஜ் படிக்கிற பையன் இறந்துட்டான். 26 வயசு பொண்ணு, ஒரு பெண்மணி ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு இறந்துட்டான். ஸோ டாக்டரே இறந்துட்டாங்க. எல்லாமே தடுப்பூசியோடைய வீரியம் கூட தாங்கலை. அப்போ இது இந்த காலத்துடைய உடலுடைய தன்மை மிக மோசமாக இருக்குது. இப்போ அந்த காலத்தில் இத்தனை மருந்துகள் நோவால்ஜினை சாப்பிட்டு இவ்வளோ மருந்துகள் எடுத்தும் தாங்குது அப்படின்னா அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வியல் முறை இன்றைக்கு இருக்கிற மாதிரி உடம்பு மேக்சிமம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்முலகத்தை அந்த தடுப்பூசியுடைய வீரியம் எடுத்துக்கிற ரசாயன மருந்துகள்னால அவங்க குழந்தை பெற்றுக்கிற அந்த தன்மையை இழந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய இளம் வயது இளவட்டங்கள் எல்லாருமே அந்த நீர்முலகத்தை பாதிப்படைய வச்சுருக்காங்க. எப்படின்னா இன்னைக்கு குழந்தை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. குழந்தை பெற்றுக்கிறத சிரமம், அந்த ஆற்றலை இழந்துட்டாங்க. ஆண்களாக இருந்தால் விந்தில் இருக்கிற ஆற்றலை இழந்துட்டாங்க. பெண்களாக இருந்தால் அந்த கருவறை சூழலில் இருக்கிற அந்த சூழலை பாதிப்படைய வச்சுருக்காங்க. இது மாதிரி நடந்தது. அப்போது இந்த ஒரு 2 ஊசியே அவங்களால தாங்க முடியலைன்னா அப்போ எந்த அளவுக்கு மோசமான ஒரு லைஃப் ஸ்டைலும் மோசமான உடல்நிலையும் கொண்டிருக்காங்க. ஆனால் இது அத்தனையும் தாங்கி தடுப்பூசியும் போட்டிருக்காரு. அப்பவும் அவர் இன்னும் இறப்பு அப்படின்னு நினைக்கும் போது பெட்டடாகவும் ஆகலை. அப்படின்னா இந்த அதுவும் 75 வயசில் ஆழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவருடைய வாழ்வியல் முறைகள், அவருடைய கூறுகள் இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது. ஜெனட்டிக்காகவும் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். அந்த கூறுகளில் வந்திருக்காரு. அவருடைய லைஃப் ஸ்டைல் பேக்கில் பார்த்துக்கிட்டோம்னா சின்ன வயசில் அவர் பிறந்த வாழ்வியல் முறைகள், பிறந்ததுலேருந்து அவர் எந்த வாழ்வியல் முறைகளும் அவர் பார்க்கணும். இதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நிச்சயமாக அவர் கொண்டு வரலாம். அது பெரிய விஷயம். என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, எங்களுடைய லைஃப் ஸ்டைலை சொல்லி ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, அப்புறம் கம்மிங் 20 வருஷம் 25 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களும் சரி, வயதானவங்களுக்கு என்னோடய ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லாவே வேலை செய்து சீக்கிரமாகவே டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்தேன். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் வயதானவங்க பெட்டில் படுத்திருந்தா கூட நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆரம்ப கட்ட 20-30 வருஷம் நல்ல ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துருக்கோம். அதனால் அவங்களுடைய அந்த ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் அவங்கள நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவோம். அதனால தான் யங்ஸ்டர்ஸை விட வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறது. தொடர்ந்து நம்ம காணொலியில் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி ஃபாலோ பண்ணுங்கள். காணொலியில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் நிறைய விஷயங்களை அப்போ கொஞ்சம் நன்றி.